அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் சூப்பரான இஃப்தாருக்கு ஜில்லுன்னு ஒரு கஸ்டர்ட் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி சொல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்ரு பால் இன்றைக்கி நான் செய்கிறேன். இது 3-4 பேர் தாராளமாக வரும். 1/2 லிட்ரு பாலை ஊற்றிட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம பேக்கெட் பாலுங்கிறனால அடிப்பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பாலுக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு, பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குவோம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு நம்ம இஷ்டம் தான், நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த கஸ்டர்ட் பவுடரையும் ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. அடியில் உறைஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும், நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்ததோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும், ஆற விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் இதை ஊற்றிடலாம். நம்ம ஆடை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம இந்த மாதிரி அடிச்சிட்டோம்னா நல்லா பார்க்குறதுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் ஊற வச்சு தோல் நீக்கிற 5-6 பாதாம் கட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். 2 டீஸ்பூன் சப்ஜா விதை ஊற வச்சதே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணலாம். நல்லா சில்லுன்னு ஆகிற வரைக்கும் வச்சுடுங்க. நீங்கள் சாயந்தரம் குடிக்க போகிறீங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் செஞ்சுட்டு வச்சுடுங்க. நல்லா சில்லுன்னு ஆகிடும். கூலிங் ஆகிடுச்சு. நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கடல் பாசியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடுங்க. இது நல்ல உடம்பு கூலிங் தரும். அதுக்காகத்தான் நான் வீட்டிலே செஞ்சு வச்சுருக்கேன். அதனால் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். இதுவும் உங்களோட ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் பாதாம் பிசின் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு பாதாம் பிசின் டேஸ்ட்டு பிடிக்கல, அதனால் நான் போடலை. இப்போ ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி குடிச்சிங்கன்னா சூப்பரான நம்மளுடைய கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஒரு முறையில் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அதுவும் சில்லுன்னு சாப்பிடும்போது இந்த இஃப்தாருக்கு செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஒரே ஃப்ரூட் ஜூஸாக குடிச்சிட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.